தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகம் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 23வது வாக்கியம்: அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். ஓடிப்போ என்று சொல்கிற சமயத்தில் பயந்து கொண்டு போகிறதல்ல, மாறாக இறைவார்த்தை அறிவிப்பதில் ஓய்வெடுக்காமல் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் அந்த இடத்தை விட்டு நீ சென்று விடு. உன்னை அங்கே வெளியே துரத்துகிறார் என்றால் உன்னை எந்த இடத்தில் நீ போகின்றாயோ அந்த இடத்தில் இறை வார்த்தையை அறிவிக்கப்பார். அறிவித்து தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெய்வ காரியங்கள் செய்ய பாருங்கள். செய்ய வேண்டிய நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். யார் என்ன தடை விதித்தாலும் சரி, தெய்வ காரியங்களில் ஈடுபட தெய்வ காரியங்களுக்கு எந்த ஒரு தடை வராமல் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அவங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை சூழலில் நீ எந்த வாழ்க்கை சூழலில் நீ வாழ்கின்றாயோ அந்த வாழ்க்கை சூழலில் இருந்து கொண்டு உனக்கு தரப்பட்ட அழைப்புக்கு ஏற்றபடியே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இறை காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். இதான் திருச்சபை நாம் கற்றுத்தருவது. ஆகவே தரப்பட்ட அந்த சூழலுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை வாழ இறைசில் நம்மை விட்டு கொடுத்து பாடி ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, அழைக்கப்பட்ட அந்த வாழ்வுக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்க்கை வாழ நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.